சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து வரீங்க? வடப்பள்ளில இருந்து வரோம். ஹவுஸ் ஒய்ஃப். ஆஹா. ஹலோ. ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா? ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? பொண்ணு இருக்கு, ஹஸ்பண்ட். பொண்ணு என்ன பண்றாங்க? 6th படிக்கு. 6th. ஓகே, ஸோ 6th படிக்குது அப்படின்னா இதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து 10th 11th 12th அப்படின்னு ஒரு டென்ஷன்லாம் வரும். ஸோ உங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சாப்பாட்டுல? தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஓ, இந்த தேங்காய் சாதம் நீங்க பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஓகே, ஸோ தேங்காய் சாதத்துல தேங்காவை வறுத்து சேர்ப்பாங்களா இல்ல தேங்காய் பால்? தேங்காய் பால் எடுத்து செய்யணும். ஓ, செய்யணும். இது எந்த டைப்? பட் சாதாரணமா தேங்காய் சாதம்ங்கிறது தேங்காய் போட்டு செய்வாங்க, அப்படிதான் செய்வாங்களா? அது வேற மாதிரி இருக்கும். ஓ, அது வேற. தேங்காய் பால் சாதம். ஓகே, அப்ப இது வேற. ஃபைன். ஸோ தேங்காய் பால் சாதத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம். தேங்காய் பால், பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராத்தி முட்டு. ஸோ இப்போ தேவையான எல்லா பொருட்களும் சொன்னதுக்கு அப்புறம் தேங்காவை எப்படி பால் எடுத்து வச்சிருக்கோம், அது வந்து கொஞ்சம் டைல்யூட்டடான மில்க் அப்படிம்பாங்க, திக்கான மில்க்கும்பாங்க. நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? திக்கா எடுத்தா கொஞ்சம் டேஸ்டா நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளவு எடுத்திருக்கோம் தேங்காய் பால்? ஒரு தேங்காய் எடுத்திருக்கோம். ஒரு தேங்காய் போட்டு அரைச்சி ஃபுல்லா வடிகட்டி பால் எடுத்துடணும். ஓகே, ஃபைன். அரிசியை ஊற வச்சிடணும். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கோம்? 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு நம்ம சோக் பண்ணி வைக்கலாம், அப்படியே அரிசியை மட்டும் எடுத்து வச்சு. ஆமா. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கடாய் எடுக்கலாமா இல்ல குக்கர் எடுத்துடலாமா? ஆன் பண்ணிடலாமா? குக்கர் சூடாகட்டும். லைட்டா வெட்டா இருக்கு. எண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுருங்க. ஓகே. பட்டை, லவங்கம், இலை, பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம், ஏலக்காய், கிராம்பு 2, அன்னாச்சி பூ, பட்டை. ஓகே ஓகே. சரி, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அது வந்து பிரியாணி தான் போல. ஏன்னா பிரியாணி மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். அதனால பிரியாணியில கொஞ்சம் கூடுதலா வெஜிடபிள்ஸ் இல்லை வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் சேர்ப்போம். பட் இது வந்து தேங்காய் பால் சாதம் அப்படிங்கும் போது வந்து இதுல காரம் ஸ்பைஸ் அவ்வளவா இருக்காது. சரி, இதை நம்ம தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டோம். இதுக்கு வந்து நல்லா காரசாரமா தான் கண்டிப்பா. சிக்கன் கிரேவி, இறால், முட்டை கிரேவி, இந்த மாதிரி தான் நல்லா. ஓகே, அடுத்து புதினா போட்டுலாம். ஓ, சூப்பர். நான் வந்து வெங்காயம் நினைச்சேன், ஆனா புதினா போடுறாங்க. மல்லியும் கொஞ்சம் பண்ணலாம். கொத்தமல்லி. கருவேப்பிலை தான் இப்படி சவுண்ட் வரும், வெடிக்கும் எண்ணெயில் போட்டு என்னன்னு பார்த்தா புதினா கொத்தமல்லி கூட இந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் கொடுக்குது. ஓகே, நம்ம போட்ட 4 ஸ்பூன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வெளில வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போடலாமா? ஓகே, தேவையான அளவுக்கு வெங்காயம். ஹைல தான் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் ஈரத்தோட இருக்கிறதால வந்து அப்போ ஃபுல்லா ஸ்பில் ஆச்சு இல்ல. வெங்காயம் வந்து போட்ட உடனே அந்த ஒரு வாசனை வரும், அது வரல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் வெங்காயம் குக் ஆகிறதுக்கு. ஹைல தாப்பா இருக்கு. வெங்காயத்தை தொடர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்டா இல்ல தக்காளியா? தக்காளி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டா. ஓகே, கொஞ்ச நேரம் வந்து இப்படி க்ளோஸ் பண்ண முடியாது, வெங்காயத்தை வேணா இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா? எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சரி, வெங்காயம் தக்காளி அதோட டைம் தான் எடுத்துக்கும். சரி, இருந்தாலும் நம்ம மனசோட திருப்திக்காக அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும், ஓப்பன் பண்ணலாம்.
ஓப்பன் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கிருச்சுன்னா அடுத்து தக்காளி தக்காளி. ஓகே. தக்காளி எவ்வளவு தேவையோ அவ்வளோ add பண்ணணும். ஓ, வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமா தக்காளி add பண்ணணும். தக்காளி அதிகமா போடணும் ஆஹா. வெங்காயத்தை விட. ஓ. மூடி வச்சிடணும். மூடி வச்சிடலாமா? நீங்க வச்சுக்கலாம். தக்காளிக்கு உப்பு போட போறீங்களாப்பா? லைட்டா ஏதாவது வதங்க போடுவாங்களே, வேண்டாமா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சா? ஓகே. தக்காளி லைட்டா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ட். இப்போ நம்ம அரிசிக்கு எவ்வளவு தேங்காய் பால் எவ்வளவு தண்ணி எடுக்க போறோம் அந்த அளவு சொல்லலாமா? 2 கிளாஸ் அரிசி இருக்குது, அதுக்கு 4 கிளாஸ் பால் எடுக்கணும். தேங்காய் பால். தேங்காய் பால். தண்ணி சேர்க்க போறது இல்ல. தேங்காய் பால் பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஓ, அந்த 4 கப்புக்கு தேங்காய் பால் பத்தாம போயிடுச்சுன்னா தண்ணி கலந்துக்கலாம். பண்ணலாம். அப்படியே தான் இருக்கு. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாமா? இல்ல உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மேம் வந்து இந்த கரண்டி இருந்தா பெட்டரா இருக்கும்னாங்க. இந்தாங்க மேம். தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா குக் ஆகிற ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அதே இன்னும் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா? பண்றீங்களா? இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். நல்லா கலவையாகும். இப்பதான் தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அண்ட் நம்ம வந்து போட போற ரைஸ் நினைக்கிறேன் இல்லையா? பச்சை மிளகா போட போறீங்களா? ஓகே. மறுபடியும் மூடி வச்சிருந்தோம். ஓபன் பண்ணலாம். பச்சை மிளகா 2 கீழே போட போறீங்களா? அப்படியே போட போறீங்களா? ஓகே. பச்சை வாசனை நல்லா போகுது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது எண்ணெய் ஆட் பண்றீங்களா இல்ல தேவைப்படுமா? இல்ல இதுலயே எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால நிறைய அதிகமாயிடும். தேங்காய் பால்ல தேங்காய் பால் கொஞ்சம் குக் பண்ணாவே அந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர மாதிரி ஆகும்.
தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அண்ட் அளவு எடுத்துக்கிறதுக்கு டம்ளரும் இருக்குது. ஆட் பண்ண இதுதான் நமக்கு 4 கப் வேணும்ன்றதுனால மீதிக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நாலு கப் போட்டாச்சு. இது கொதி வரணுமாப்பா? இல்லை, அப்படியே அரிசி போட்டு மூடி. ஆஹா. சால்ட் கொஞ்சம் தேவையானது போடணும். தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சால்ட் போட்டுருச்சு. உப்பு பார்த்துடலாம். கொஞ்சம் பார்க்கலாம்ப்பா, செக் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வந்து பொறுத்து எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்பூன் நான் வைப் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கு. போதுமா? கரெக்டாக இருக்கா? ஓகே, அரிசி போடலாம். தாராளமாக போடலாம். ஸோ 4 கப்பு நம்ம வந்து தேங்காய் பால் சொல்லியிருக்கோம். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1 கப்பா? 2 கப். 2 கப். ஓகே. அப்புறம் நம்ம 2 விசில் விட போறோம்னு சொல்லியிருக்காங்க. மூடி உள்ளமா ஓகேவா? இப்போ ப்ரெஷர் வரதுக்குள்ள போட்டுடலாமா? அவ்வளவுதான். 2 விசில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும். ஃபுல்லா வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. ஓபன் பண்ணலாமா? ஓகே, ஸ்பூன் தரேன், செக் பண்ணுங்க. இல்ல கரண்டி வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஆகியிருக்கா, ஃபுல்லா குக் ஆயிடுச்சா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. ஓகே, எடுத்து வச்சிடலாங்களா? இப்போ வந்து அந்த கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணுன்னா பண்ணலாம் கார்னிஷ்க்கு. நம்ம இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஷார்ட் செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, கடற்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி அடுத்தடுத்து ஆட் பண்ணோம். ஸோ புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி மசினுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசியணும். எந்த அளவுக்கு குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்றோம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்த அரிசி வந்து 2 கப் அப்படிங்கிறதுனால 4 கப் தேங்காய் பால் எடுத்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து 2 கப் பாஸ்மதி அரிசியும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக எல்லாத்துக்கும் உப்பை செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் விடணும். ஸோ 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச தேங்காய் பால் சாதம். அண்ட் செஞ்சுட்டு ஃபைனலாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அழகாக அது மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவிருக்கோம் கார்னிஷ்காக. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஏன்னா தேங்காய் சாதம் இஸ் டிஃப்ரெண்ட். நிஜமாவே அது வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னா வந்து அதுக்கு நல்ல சைட் டிஷ் இல்லைன்னா அந்த தேங்காய் சாதத்தை வந்து சாப்பிடவே முடியாது. ஏன்னா ஒரு சாதத்தில் இனிப்பு இருக்கும், கூடவே கொஞ்சம் காரம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா தேங்காய் லைட்டாக இனிக்கும் இல்லையா, அதனால நல்ல சைட் டிஷ் ஒரு அப்பளமோ இல்லை வந்து ஒரு நல்ல ஃபைனான விஷயங்கள் இருந்தால் தவிர அதை சாப்பிட முடியாது. பட் இந்த சாதம் தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காயா இருக்காது, அந்த மில்க்ல ஃபுல்லாக குக் ஆகி ஒரு பிரிஞ்சிலாம் இருக்கும்ல அந்த ஃபீல்ல இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் பாலை வந்து பிரியாணி கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு சூப்பர் ஃப்ளேவரில் ஒரு தேங்காய் பாலில் குக் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். தேங்காய் சாதம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக எல்லாமே ஒரு அந்த மனத்தோட சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம 2 விசில் விட்டு எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைஸு, தேங்காய் பால், இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் வந்து சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிடணும். அப்பதான் வந்து அதோட ஒரு ஃபீல் நமக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை சாப்பிட முடியாது. கொஞ்சம் அந்த வார்ம் நமக்கு தெரியணும், அந்த ஹீட்டு தெரியும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. ஒரு கம்ப்ளீட் மீலாக இது இருக்கும். இது கூட நீங்கள் வந்து எனி ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து கிரேவி என்ன வேணால் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் அப்பளம் இல்லை சிப்ஸ் இப்படிலாம் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்ம எபிசோட்ல என்ன அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது அல்சர் இருந்துச்சு, இல்லை வயிறுல புண்ணு இருந்துச்சு, வாயில புண்ணு இருந்துச்சு, மவுத் அல்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு இதை விட வந்து ஒரு நேச்சுரல் மருந்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த தேங்காய் பால் சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த எபிசோட் பார்த்துருந்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன்.